ஆஹா, வாசனை வாசல் வரைக்கும் வருதே. பூண்டு குழம்பு சுட்ட அப்பளமுமா? சரியான காம்பினேஷனா இருக்குமே. கரெக்டா இருக்குதான். பூண்டு வெங்காய குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ ஒரு தலை பூண்டு நான் ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரு தக்காளி பக்கம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாய் பொடி மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. இப்போது இந்த குழம்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றணும். இப்போ புளி ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போது அந்த புளியோடு சேர்ந்து நல்லா அந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து வர்ற ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்க்குறேன். இந்த பெப்பர் பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் வெளியில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் குழம்போட பதம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம்.